மூளையில் ஏற்பட்ட நோய் தான் மூடநம்பிக்கை. மூளையில் ஏற்பட்ட நோய் தான் மூடநம்பிக்கை. எப்படின்னா, மூளையோட தன்மை என்னென்னா, இப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மூளை என்பது இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்கணும். தப்பாக அது புரிஞ்சுக்குதுன்னா அதில் ஒரு நோய் வந்திருக்கு. அதனால் அது தப்பாக புரிஞ்சுக்குது. அதுதான் நம்ம மூடநம்பிக்கைன்னு சொல்கிறோம். சரியாக புரிஞ்சிக்க முடியல, மூளையால் சரியாக புரிஞ்சிக்க முடியல, அதுதான் மூடநம்பிக்கை. அதைத்தான் நம்ம மூடநம்பிக்கைன்னு சொல்கிறோம். அதன் விளைவாகத்தான் மூடநம்பிக்கைகள். சரியாக புரிஞ்சிக்க முடியல அந்த மூளையால். அந்த பிரச்சனை மனித மூளைகளுக்கு இருக்குது. மனித உயிர்களால் இந்த இயற்கையை சரியாக புரிஞ்சிக்க முடியல. அப்படி ஒரு பிரச்சனையை இந்த மனித மூளை சந்திக்குது. அதுதான் மூடநம்பிக்கை அப்படின்னு. அப்போ அதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நிறைய தடைகள் இருக்குது. நாம் தான் அதுக்கான தடைகளாக இருக்கிறோம். முரணான உணவுகளை சாப்பிட்றோம். முரணான உணவுகள், அது மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது. அதை சாப்பிடாம அதுக்கு முரணாக எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு நினைக்கிறோம். அந்த விதிமுறையை நம்ம மீறும்போது அதில் குழப்பம் ஏற்படுகிறது. மூளையின் செயல்பாடுகளில் குழப்பம் ஏற்படுது. ஏன்னா மூளை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த உணவு மனித உயிர்களுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு, மனித உயிர்களுக்கு பொருத்தமான உணவு எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மளாம் மாமிச உண்ணிகள் கிடையாது. நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையும். உணவை அரைத்து தான் சாப்பிடும். மாமிசத்தை அரைச்செல்லாம் சாப்பிட முடியாது. அதனால தான் அரைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம மாமிசத்தை வேக வச்சு நம்ம அதை அரைச்சி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றுறோம். நம்மலாம் மாமிச உண்ணின்னா பச்சையாக தானே சாப்பிடுவோம். மாமிச உண்ணினாக்கா நம்ம இப்போ மாமிச உண்ணியெல்லாம் சிங்கம், சிறுத்தை, புலியெல்லாம் பச்சையாக தானே சாப்பிடுது. அப்போ நம்ம பச்சையாக தானே சாப்பிட்ணும். அப்போ நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியலல்ல, சாப்பிட முடியாது மாமிசத்தை. அதற்கு தகுந்தார் மாதிரி நம்ம பற்களும் இல்லை, நம்ம தாடைகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் இதெல்லாம் அரைச்சி சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி பக்கவாட்டில் அசையும். ஒரு நாய், சிங்கம், புலி அதுக்கெல்லாம் தாடை பக்கவாட்டில் அசையாது, அரைக்காது. உணவை அரைத்து அது விழுங்காது. கடித்து துண்டுகளாக நறுக்கி அப்படியே விழுங்கும், அப்படியே விழுங்கிடும். அது அரைச்சல்லாம் அது விழுங்காது. இதுலேருந்தே தெரியுது நாமெல்லாம் தாவர உண்ணிகள். அப்போ இதெல்லாம் மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாமெல்லாம் தாவர உண்ணிகள் என்பது. அப்படி இருக்கும்போது அதற்கு முரணாக நம்ம மாமிசத்தை சாப்பிடும்போது மூளையோட செயல்பாட்டில் ஒரு குழப்பம் வந்துடும். என்னடா இது, நம்ம தாவர உண்ணி தானே, இந்த மனுஷ பயல்கள் ஏன் மாமிசத்தை சாப்பிட்றாங்க, மீனை ஏன் போய் சாப்பிட்றாங்க, அதுவும் என்னென்னோ சேர்த்து உப்பெல்லாம் கடலில் நீர்லேருந்து உப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க. தானியங்களெல்லாம் சாப்பிட்றாங்க. தானியங்கள் ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. இது தெரியாமல் ஏன் இப்படி மூளைக்கு குழப்பம் வந்துடுது. இந்த மாதிரி மனுஷங்க தப்பாக உணவில் எப்படி செய்யாது மாதிரி வாழ்க்கையிலையும் தப்பாக நிறைய பெண்களை அடிமைப்படுத்துறது, பெண்களை அவமானப்படுத்துறது, அப்படிங்கும்போது மூளைக்கு குழப்பம் வருது. மூளையின் செயல்பாட்டில் குழப்பம் வருது. என்னடா இது, பெண்களை பார்த்தே ஆண்கள் பெண்கள்கிட்ட பணிவாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆண்கள் மனுஷங்களில் உள்ள அந்த ஆண்கள் பெண்கள்கிட்ட பணிவாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஏன் இப்படி வினோதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூளை குழம்பி விட்டது. மூளை அதன் செயல்பாடுகளில் குழம்பி விட்டது. மனுஷங்க இப்படி தப்பாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் அவங்க விருப்பம் போல் நடந்துக்கும்போது மூளையால் அதை புரிஞ்சிக்க முடியல. மனுஷங்க செய்கிறத புரிஞ்சிக்க முடியல. மூளையால் எதை புரிஞ்சிக்க முடியுமோ அதைத்தான் நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி செய்யணும். நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், மூளை புரிந்து கொள்ளுகிற மாதிரி அதன் புரிதலுக்கு உட்பட்டு இயற்கை விதிமுறைக்கு விட்டு வாழும்போது தான் மூளையால் சரியாக புரிஞ்சிக்க முடியும். நீ என்ன பண்ணாலும் அது புரிஞ்சிக்காது. மூளை புரிந்து கொள்ளுதல் தான் அதோட வேலையே புரிந்து கொள்வது தான். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எது சரி எது தப்பு, இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொண்டு நம்மை பாதுகாப்பது தான் மூளையோட வேலை. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு உட்பட்டு நம்ம வாழணும். அதுக்கு உட்பட்டு நம்ம செயல்பாடு செய்யும்போது அப்போ அதை மூளை புரிஞ்சிக்கும். ஆனால் அதுக்கு மீறி நம்ம நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு அதெல்லாம் அது புரிஞ்சிக்காது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தனது புரிதலை அது மாற்றிக்கொள்ளாது. நாம் எப்படி வேணாலும் வாழலாம், அது புரிஞ்சிக்கும். நம்ம வளைக்கிறதுக்கெல்லாம் அது வளைஞ்சி கொடுத்து வராது. அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். எது சாப்பிட்ணும், எது மனித உணவு, எது மனித உணவு, எதெல்லாம் சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனுஷங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, மூளை எதை ஏற்றுக்கொள்கிறது, எதை சரியாக புரிந்து கொள்கிறது,
அந்த மூட நம்பிக்கை நம்ம தவறாக நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கைகள் எதெல்லாம், மூட நம்பிக்கைகள் எதெல்லாம் அப்படின்னு நாம் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க பங்குக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மூட நம்பிக்கைன்னா என்னென்னா, அந்த தவறான மூட நம்பிக்கை என்பது அதன் செயல்பாடுகளுக்கு முரணாக அது ஒரு நோய். மூட நம்பிக்கை என்பது மூளையில் ஏற்பட்ட ஒரு நோய். காரணம் நம்முடைய குழப்பமான வாழ்க்கை முறை, தவறான வாழ்க்கை முறை, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை முறை. அதால் வந்து நம்முடைய வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியல. நம்ம வந்து விமானத்தில் போகிறோம், கட்டடங்களை கட்டுறோம், கப்பலில் போகிறோம். இதெல்லாம் வந்து அதன் செயல்பாடுகள் என்னடா இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்களே, இது வந்து தேவையே இல்லையே, இதெல்லாம் அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிலேருந்து வேறு ஒத்துழைப்பை பெற விரும்புகிறோம். அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம அதை கட்டாயப்படுத்துகிறோம். நீ விமானத்தை பற்றி யோசி, அடுத்து என்ன பண்ணலாம், அணு உலைகளை பற்றி யோசி, விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி யோசி அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து கட்டாயப்படுத்துகிறோம். ஒரு மாதிரி நம்முடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மூளையை பயன்படுத்த பார்க்குறோம். ஒரு கருவி மாதிரி அதை மாற்ற பார்க்குறோம். அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம போகணும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை வந்து ஒரு அடிமையாக மாற்ற பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு தவறான அணுகுமுறைகளின் காரணமாக, குழப்பமான அணுகுமுறை, தெளிவில்லாத குழப்பமான பிழையான அணுகுமுறைகளின் காரணமாக ஏற்பட்ட ஒரு நோய் தான் மூட நம்பிக்கைகள். இதெல்லாம் மூட நம்பிக்கை. இந்த விண்வெளிக்கு போகிறது, அவங்க மனுஷங்க பண்ண தப்புனால்தான் மனுஷங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது. விண்வெளிக்கு போகணும், வேற்று கிரகங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற நம்பிக்கைகள்லாம் ஏற்படுது. மூட நம்பிக்கைகள். மனுஷங்க தப்பான உணவுகளை சாப்பிட்றதுனால, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால, தானியங்களை சாப்பிட்றதுனால உடம்புக்கு அதிகமான பலம் கிடைக்குதா, உடனே அது மூளையில் வந்து இந்த மாதிரி ஆசைகளை ஏற்படுத்துது. விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற நம்பிக்கைகளை ஏற்படுத்துது. அதுதான் மூட நம்பிக்கை. நம்முடைய உணவு தான் நம்முடைய மூட நம்பிக்கைகள், இது தவறான நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் உண்ணுகிற உணவு என்பது நாம் தவறான உணவுகளை உண்பது, தவறான நம்பிக்கைகளை ஏற்படுத்துவதற்கு, தவறான நம்பிக்கைகள் மூளையில் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. அந்த நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா, விண்வெளிக்கு போகிறது, டிவி இது மாதிரி கண்டுபிடிக்கிறது, மோட்டார் வாகனங்களில் பயணிப்பது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க நோய்களாலும் விபத்துகளாலும். இருந்தாலும் நாம் போய்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி அழிவை நோக்கி நாம் போகிறோம். பார்த்திங்களா, அழிவை நோக்கி போகிறதுல ஒரு நம்பிக்கை வைக்கணும். ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். அழிவை நோக்கி போகிற ஒரு பயணத்தில் நாம் வைக்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கை, அதுக்கெல்லாம் காரணம் நம்ம உணவு முறைகளில் நாம் செய்த தவறுகள். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டது, தானியங்களை சாப்பிட்டது, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டது, பால், தயிர், மோர் இதெல்லாம் சாப்பிட்டது. இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துது. இது எல்லாம் தான் நம்முடைய மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த என்ன மூட நம்பிக்கைகள் அப்படின்னா, நிறைய விஷயம் சார்ந்து, கடவுள் சார்ந்து, எதெல்லாம் கடவுள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சீக்கியம், புத்தம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கடவுள் சார்ந்த ஒரு மத நம்பிக்கைகள், சாதி அப்படிங்கிற மாதிரி மூட நம்பிக்கைகள். அப்புறம் இது எப்படி மூட நம்பிக்கையோ, சாதி மதம் என்பது எப்படி ஒரு மூட நம்பிக்கையோ, தவறான நம்பிக்கையோ, அதே மாதிரி அறிவியலை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது. விண்வெளிக்கு போகிறது, கப்பல், விமானம், போக்குவரத்து வாகனங்கள், இப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வழி, இயற்கையிலேருந்து விலகி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. இப்போ விண்வெளி வேறு கிரகத்துக்கு போனாலும் போவாங்க. அதெல்லாம் போகணுங்கிறதே ஒரு தவறான நம்பிக்கை தான். நம்ம இந்த பூமியிலே இருக்கலாம், இங்கே இருந்துக்கிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கை, இயற்கையோடு கலந்து வாழணும், அந்த அறிவுபூர்வமான நம்பிக்கைக்கு முரணாகவே யோசிக்கிறாங்கள்ல. அது காரணம் நமது உணவு முறையில் நாம் வந்து ஒரு தவறான உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படுகிற தவறான நம்பிக்கை தான் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை. இதுவும் நவீன மூட நம்பிக்கை, அறிவியலை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகள். விண்வெளி ஆராய்ச்சி, கப்பலில் போகிற பஸ்ஸு, பேருந்துகள் அல்லது இந்த வாகனங்கள், தொழிற்சாலைகள், கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் வந்து அறிவியலை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகள். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழும்போது தான் நம்ம வாழ்க்கை. அதனால தான் அந்த மூட நம்பிக்கைகளால் ஏற்பட்டது தான் நோய்கள், விபத்துகள், குற்றங்கள். அதனால் பல கோடி பேர் வருஷம் முழுக்க செத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மூட நம்பிக்கைகள் எவ்வளோ ஆபத்தானது பாருங்கள். அதான் மூட நம்பிக்கைகள் வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக வாழணும். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தரும் 120 வயசு வரைக்கும் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகளை நாம் இழக்க வேண்டும். சரியான உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் அதுக்கு தான் நான் மனித உணவுகள்னு எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எதெல்லாம் மனித உணவுகள்
அந்த இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்ணும், எதை தவிர்க்க வேண்டும், எதை சாப்பிடவே கூடாது, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதுதான் அந்த மூளையின் விதிமுறையோடு அது பொருந்தி போகிறது. மூளையால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் மனித உணவுகளை சாப்பிடும்போது இது சரியான உணவு, அப்போ இதைத்தான் மனுஷங்க சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது அது சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை சரியாக வேலை செய்வதற்கு ஏற்ற உணவுகளை தான் நான் மனித உணவுகளாக நான் உங்கள் முன் வைக்கிறேன். மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடிய உணவுகள். நான் மனித உணவுன்னு அதை சாப்பிட்டாலே மூட நம்பிக்கைகள் ஒழிந்துவிடும். மனித உணவுகளை சாப்பிட்டா மூட நம்பிக்கைகள் ஒழிந்துவிடும்.